நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். கவியரசர் கண்ணதாசனுடைய பாடலிலே கூறப்பட்டிருக்கின்ற உவமை அழகை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு பாடலிலே அவர் சொல்லியிருப்பார், மின்னல் வரும் செய்தியிலே மழை பொழியும் மழை பொழியும், தென்றல் வரும் செய்தியிலே பூமலரும் பூமலரும் என்று அவர் பாடியிருப்பார். அதாவது மழை வருவதற்கு முன்பாக மின்னல் வரும் என்று அவர் சொல்லியிருப்பார். ஆக நாம் பார்த்துருப்போம், ஒரு மழை வருகின்றதுன்னு சொன்னால் அதற்கு முன்னாடி இடி இடிக்கும், மின்னல் வரும், மேகங்கள் திரண்டு அப்படி இப்போ கருப்பாக இருக்கும். அப்போ அதுக்கு பிறகு மழையும் வரும். ஆனால் சில நேரங்களில் மின்னலும் அடிக்காது, மழையும் இடியும் இடிக்காது, திடீர்னு மழை வந்துடும். அப்போ கூட சொல்லுவாங்க, என்னடா ஒன்றுமே இல்லை, மழை வர்றதுக்கான அறிகுறியே இல்லை, திடீர்னு வந்து மழை கொட்டுன்னு கொட்டிடுச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் அங்கே ஒரு பாடலிலே தன் காதலியை பார்க்க இரவு நேரத்தில் பார்க்க போகிறேன், அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் வர்றதுங்கிறது அவளுக்கு தெரியாது. ஆக அப்படி பார்க்க போகின்ற பொழுது அந்த தலைவி சொல்லுகின்ற சொல்லாக ஒரு பாடலிலே அங்கே சொல்லுவார். அந்த பாடலைத்தான் மகாதேவி என்ற படத்திலே ஒரு பாடல் கண்ணதாசன் எழுதியிருப்பார். அந்த பாடலை இங்கே சொல்லப்போகிறேன். நீங்கள் இந்த பாடலை கைபேசியிலே போட்டு பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்பதை அங்கே அவர் சொல்லுகிறார். கண் மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே, கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே, கண் மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே, கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெண் சொல்லுவா. அடுத்து, மின்னாமல் முழங்காமல் வருகின்ற மழை போல, மின்னாமல் முழங்காமல் வருகின்ற மழை போல, சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது என் சிலையே. இங்கேதான் கேட்குறேன், மின்னாமல் முழங்காமல் வந்த மழையை போல நீ சொல்லாமல் செய்யாமல் உள்ளே வந்துட்டியே அப்படிங்கிறத அவள் கேட்குறாங்க. கண் மூடும் வேளையிலும் கலை கண்டு மகிழும், கண்ணாளன் கற்பனையின் விலை இந்த உலகே. கண் மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே, கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே, தென்பாங்கின் எழிலோடு பொழிகின்ற அழகை, தென்பாங்கின் எழிலோடு பொழிகின்ற அழகை, சிந்தாமல் சிதறாமல் கண்கொள்ள வந்தேன். உன்னுடைய எழிலையும் பொழிகின்ற அழகையும் சிந்தாமல் சிதறாமல் நான் கண்கொள்ள வந்தேன். நீ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்தால் தான் அந்த அழகை நான் அப்படியே பருக முடியும் என்பதாக அங்கே சொல்லுகிறான். அடுத்து அவன் சொன்னான், சின்ன சின்ன சிட்டு போல வண்ணம் என்னும் மேனி, சின்ன சின்ன சிட்டு போல வண்ணம் என்னும் மேனி, கண்டு கண்டு நின்று நின்று கொண்ட இன்பம் கோடி, உன்னை நின்று பார்த்துக்கிட்டே இருந்ததில் எனக்கு இன்பமே கோடியாக இருக்கிறது என்பதாக சொல்லி அங்கே தென்பாங்கின் எழிலோடு பொழிகின்ற அழகை, சிந்தாமல் சிதறாமல் கண்கொள்ள வந்தேன், சின்ன சின்ன சிட்டு போல வண்ணம் என்னும் மேனி, கண்டு கண்டு நின்று நின்று கொண்ட இன்பம் கோடி, கண் மூடும் வேளையிலே களி என்ன களியே, கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே, பண்பாடும் நெறியோடு வளர்கின்ற உறவில். இந்த தலைவி சொல்கிறேன், நம்முடைய காதல் பண்பாட்டோடு நெறியோடு இருக்கின்ற காதல், அதனால் பயம் இல்லை அப்படிங்கிற சொல்லுது. பண்பாடும் நெறியோடு வளர்கின்ற உறவில், அன்போடும் துணையாலே பொன் வண்ணம் தோன்றும், பண்பாடும் நெறியோடு வளர்கின்ற உறவில், அன்பாகும் துணையாலே பொன் வண்ணம் தோன்றும், எண்ணி எண்ணி பார்க்கும்போதும் இன்பராகம் பாடும், கொஞ்ச நேரம் பிரிந்த போதும் எங்கே என்று தேடும், கண்மூடும் வேளையிலும் கலை கண்டு மகிழும், கண்ணாளன் கற்பனையின் விலை இந்த உலகே என்று ஒரு அருமையான பாடல் இங்கே பாடியிருப்பார். இந்த மேகமும் இடியும் மின்னலும் வருவதற்கு முன்பாக அறிகுறியே இல்லாமல் மழை வந்தது போல நீ வந்து விட்டாயே என்று அங்கே சொல்லுவதாக இந்த பாடலை சிறப்பாக எழுதியிருப்பார்.
நீங்களும் கேட்டு பாருங்கள், ரசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.